ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரண படமா பார்க்க போறது இல்ல. உலகத்தையே உழுக்கின பல நாடுகள்ல தடை செய்யப்பட்ட ஒரு முக்கியமான ஆவணப்படம் பத்தி தான் பேச போறோம். காசா பகுதியில இஸ்ரேல் ராணுவம் நடத்தின தாக்குதல்ல ஒரு காருக்குள்ள சிக்கிட்டு மரணத்தோட போராடிய ஒரு 6 வயசு சிறுமியான ஹிண்ட் ரஜாப் பத்தின ஒரு ஆவணப்படம் தான் இது. துனிஷியாவை சேர்ந்த பெண் இயக்குனரான கௌதர் பென்ஹனியா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. 89 நிமிஷம் கொண்ட ஆவணப்படமான த வாய்ஸ் ஆஃப் ஹிண்ட் ரஜாப் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். காசா பகுதியில இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல சுமார் 73,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்படுறாங்க. அந்த தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு உதவி வேணும் அப்படின்னா ரெட் கிரசன்ட் அப்படிங்கிற ஒரு தன்னார்வ அமைப்பு கிட்ட போன் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கு உதவி வேணுமோ அவங்களோட தகவல் எல்லாம் வாங்கிட்டு மீட்பு படைக்கிட்ட சொல்லுவாங்க. அது மூலமா அவங்க காப்பாற்றப்படுவாங்க. 2024 வருஷம் ஜனவரி 29 ரெட் கிரசன்ட்க்கு ஒரு கால் வருது. ஆனா அந்த கால் பேசுறது ஒரு 6 வயசு சிறுமி. அந்த காலை ஓமருங்கிற ஒருத்தர் எடுக்கிறாரு. சிறுமியோட வார்த்தையை கேட்டு ரொம்பவே பரபரப்பா பேசுறாரு. அந்த கால்ல அந்த 6 வயசு குழந்தையான ஹிண்ட் ரஜாப் என்ன சொல்றாங்கன்னா, நான் கார்ல இருக்கேன், என்னோட வந்தவங்க எல்லாமே துப்பாக்கி சூட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போதே துப்பாக்கியோட சத்தங்களும் கேட்க ஆரம்பிக்குது. அதுல அந்த குழந்தை ரொம்பவே அலறி போறா. எதிர்முனையில இருக்கிற ஓமர் ரொம்பவே பதட்டமாகறாரு. அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு மேலாளரான மஸ்தி கிட்ட ரொம்ப கடுமையான வாக்குவாதத்திலயும் ஈடுபடுறாரு. இந்த படம் வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற உறவு ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படிங்கறனால இந்த படத்தை வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்தியால மட்டும் இந்த படம் வெளியாயிருக்கு. ஆவண திரைப்படம் அப்படின்னா உண்மையான நடந்த சம்பவ காட்சிகள், புகைப்படம், குரல் பதிவு, நேர்காணல எடுக்கப்பட்ட அந்த வீடியோஸ் காட்சிகள் எல்லாத்தையும் போடுவாங்க. அதனால அந்த 6 வயசு சிறுமியான ஹிண்ட் ரஜாப்போட குரல் பதிவை இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. அந்த குரலை கேட்கும் போதே நம்ம மனசு ஒரு நிமிஷம் கனத்து போயிடும். என்னை சுத்தி எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க, துப்பாக்கியால சுட்டுட்டு இருக்காங்க, என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும் போது ஐயோ அந்த குழந்தை யாராவது காப்பாத்திட மாட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. மோடஸ் மஸ்கித் ஓமர்ங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அந்த குழந்தைய ஒன்னும் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு தன்னோட இயலாமை நினைச்சு கத்தும் போது நாமளும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு வருது. எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு அவர் செய்யற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தத்ரூமாவே கொண்டு வந்திருக்காங்க. ரணா ஹஸ்னாவா நடிச்சிருக்கிற சஜா கிலானி ஒரு கட்டத்துல உடஞ்சு அழுகும் போது நாமளும் அந்த இடத்துல அழுகிற மாதிரியே இருக்கு. அந்த இடத்துல உண்மையாவே ஒருத்தர் இருந்திருந்தா எந்த அளவுக்கு வலியை அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கறத ரொம்ப யதார்த்தமாவே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சீன்ல அந்த குழந்தைய காப்பாற்ற முடியலையே அப்படின்னு மோடஸ் அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப போய் சஜா போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல அந்த சிறுமியோட குரலை கேட்ட உடனே அவங்களும் உடஞ்சு போயிடுவாங்க. அந்த கதாபாத்திரத்தை கிளாரா ஹவுரி ரொம்ப அழகாவே பிரதிபலிச்சிருக்காங்க. இந்த 4 பேருமே தங்களோட உணர்வுகளை திரையில காட்டும் போது நடிப்பு மாதிரியே இல்ல, அந்த அளவுக்கு யதார்த்தமான நடிப்பு கொண்டு வந்திருக்காங்க. அந்த நடிப்பு மூலமா அவங்க எந்த அளவுக்கு வலி அனுபவிச்சாங்க அப்படிங்கறதையும் நமக்கு தெளிவுபடுத்திருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த ஆவண படத்துல எல்லோருமே நடிச்சாங்க. ஆனா அந்த குழந்தையோட குரல் பதிவு நடிப்பு கிடையாது, உண்மையான குழந்தையோட குரல் பதிவை அதுல போட்டிருக்காங்க. அதனாலதான் அந்த குழந்தையோட வலியையும் பயத்தையும் நம்மளால உணர முடியுது. ஆக முதல்ல த வாய்ஸ் ஆஃப் ஹிண்ட் ரஜாப் ஆவண படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரசிகர்களை மட்டுமே பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பா இல்லைங்க. மனிதநேயம் இருக்கிற ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படைப்புன்னே சொல்லலாம். ஒரு 6 வயசு திரும்பி மரணத்தை நோக்கி பயணிக்கும் போது நம்ம உலகத்துல எங்கேயோ உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான கசப்பான உண்மையை இந்த படம் நமக்கு சுட்டி காட்டியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.